மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகத்தை சென்னை கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்தார். இதுகுறித்த தகவல்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, வணக்கம். இதுவரைக்கும் எத்தனை பேர் மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்காங்க? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கூட தேமுதிக சார்பில் போட்டியிட ஆர்வம் உள்ளவர்கள் இன்று முதல் கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 12 மணிக்கு மேலாக தேமுதிக பொதுச் செயலாளர் நேரடியாக வந்து இந்த விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த விருப்ப மனுவை பொறுத்தவரை பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை பிப்ரவரி 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள் தலைமை அலுவலகத்தில் நேரில் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவின் நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய யாரும் இந்த தேர்தலில் போட்டியிட விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொது தொகுதி ஒன்றுக்கு 15,000 ரூபாயும் தனித்தொகுதிக்கு 10,000 ரூபாயும் இதற்கான கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 10,000 ரூபாய் பொது தொகுதிக்கு, தனித்தொகுதிக்கு 5,000 ரூபாய் என்ற அளவில் இந்த கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த விருப்ப மனு விநியோகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த விநியோகத்தை பொறுத்தவரை கட்சியின் பொருளாளராக இருக்கக்கூடிய LK சுதீஷ் கூட விருப்ப மனு பெற்றிருக்கிறார். இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அவரின் மகனாக இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் உள்ளிட்டோரும் கூட தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி திமுக அதிமுக இடையே இரு கட்சிகளுக்கும் இடையே கூட இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து தேமுதிக நடத்தி வருகிறது. கூட்டணி யாருடன் வைக்கலாம் என்ற இழுபறி தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் தேமுதிக தரப்பிலிருந்து இரட்டை இலக்கத்தில் இந்த தொகுதிகளை கேட்பதாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி 6 முதல் 8 தொகுதிகள் வரையே தேமுதிகவுக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட தற்பொழுது வரை கூட்டணி முடிவுகளை அறிவிக்காமல் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் விருப்ப மனு விநியோகம் இன்றைய தினம் தொடங்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதியை பொறுத்தவரை தேமுதிகவின் கொடிநாள் கொண்டாட்டமும் இருக்கக்கூடிய நிலையில் அன்றைய தினமே இந்த விருப்ப மனு திருப்பி அளிக்கக்கூடிய கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த 12ஆம் தேதி இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் ஏதேனும் வெளிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே தேமுதிக பொதுச் செயலாளர் தரப்பிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முறையாக நடத்தப்பட்டு அதன் பிறகுதான் யாரிடம் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 12ஆம் தேதி தேமுதிக கொடிநாளும் கொண்டாடப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விருப்ப மனு விநியோகம் இன்றைய தினம் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.